முதலிட்டில் ஆடாதது விளையாட்டல்ல. ஃபின்லாண்ட் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. வேர்ல்டு பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமாக ஃபின்லாண்ட் இருக்குது. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியாகவும் ஃபின்லாண்ட் இருக்குது. என்ன சொல்ல வர அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபின்லாண்டில் நீங்கள் ஒரு குழந்தைய 7 வயசு வரைக்கும் சேர்க்கவே முடியாது. 7 வயசு வரைக்கும் வீட்டில் தான் இருக்கணும். 8வது வயசில் தான் 7 வயசு முடிஞ்சாதான் அவங்க வந்து ஸ்கூல்லே சேர்க்கணும். அது வரைக்கும் வீட்டிலே படி, அப்பா அம்மா கூட விளையாடு, உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, யோசி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அங்கே 16வது வயசில் தான் ஒரு பையனோ பொண்ணோ ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் எக்ஸாமே கிடையாது. அப்புறம் எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸே எவாலுவேட் பண்ணி அவங்களோட லேர்னிங்கை ஸ்டடி பண்ணி ஒரு கிரேடிங் சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்னன்னா, அங்கே எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ஸ் அது ஃபுல்லி 100% கவர்மெண்ட் ஓன்டு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸே கிடையாது. ஸோ 2 ஸ்கூலுக்கும் காம்படிஷன் இருக்குமா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி ஒரே தரத்தில் தான் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, டீச்சர்ஸை எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸை தான் டீச்சர்ஸாக எடுக்கிறாங்க. கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அங்கே இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து 5th பாயிண்ட் என்னன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ், லாயர்ஸ் இவங்களுக்குலாம் எவ்வளோ சேலரியோ அதுக்கு நிகரான சேலரி டீச்சர்ஸுக்கும் அங்கே இருக்குது. இதில் எது இந்தியாவில் ஃபாலோ பண்ணலாம், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் சூப்பராகுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.